Hi Rogle, welcome back to episode 15 My Life Story. Thank you so much Rogle, 100 people மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹைப் பண்ணுறது மறந்துடாதீங்க. காமெண்ட் செக்ஷன் செக் பண்ணுங்கள். காமெண்ட் செக்ஷனில் ஒரு பிளாக் டாட் ஒரு நார்மல் டாட் மாதிரி தெரியும். அது இருந்துச்சுன்னா தான் ஹைப்பு. அதனால் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைப் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹைப் பண்ணிடுங்க. ஒரு 1000 பீப்புள் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ அக்கா அவுட் ஆஃப் தி வேர்ல்டு டான்ஸ் ஆடுவேன். என்னோடய வீடியோஸ் வந்து ரீச் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. உறவுகளே, நான் வந்து போன 14th எபிசோடில் வந்து வீடு கட்டி என்னெல்லாம் கான்ட்ராக்டர் துரோகம் பண்ணால் எவ்வளோ காசு விரயமாச்சு. 60,000 2010 வந்து பெரிய விஷயம் கிடையாது. 60,000 ஒர்த்து வந்து 6 லட்சம் மாதிரி. அது வந்து என்னைய 3 மாதத்துக்கு மேலேயே ரொம்ப மன உளைச்சல் பண்ணி, நல்ல வேலை கிளைண்ட்ஸும் டெய்லரிங்கில் கொஞ்சம் ஆக்கியபைடாக இருக்கறனால அந்த டைமில் மட்டும் சிந்தனை பண்ண மாட்டேன். மற்றபடி கொஞ்சம் நைட்டு தூக்கம்லாம் எப்போ ஓட்டு வீட்டில் வந்து இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும், இந்த இடம் அமையாதா, கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஆசிலேஷன் போயிட்டு இருந்துச்சோ அப்போலேருந்தே என்னோடய தூக்கம் கெட்டது அப்பந்தான். அப்புறம் ஓட்டு வீட்டில் வந்து பிருத்திவிக்கு கரெக்டாக 2 வயசு இருக்கும்போது ஓட்டு வீட்டில் எக்ஸு வந்து பொள்ளாச்சி போயிட்டு வந்துட்டு இருப்பார்ல, அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு வேண்டி அடிக்கடி போயிடுவார். சம்டைம்ஸ் ஸ்டே கூட பண்ணிட்டு வருவார். நான் வந்து காம்பவுண்டில் இருக்க பிள்ளைங்க எனக்கு கம்பெனி கொடுப்பாங்க, என் கூட வந்து தூங்குவாங்க. அப்போ என்னாச்சு, இவர் பொள்ளாச்சி போயிட்டு வந்தார். சிக்கன் குனியா வந்து பொள்ளாச்சியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். சிக்கன் குனியாவுக்கு நான் தான் 2 வீடு எடுத்திருக்கேன்ல. நான் தனி கொடுத்துன்னு வரும்போதும் 2 வீடு, டெய்லரிங்க்கு ஒன்று வேணும், பார்லருக்கு ஒன்று வேணும். அது ஃபஸ்ட் ரூம் மாதிரி கணக்கே வராது. அப்புறம் அங்கேயும் அப்படி தான், சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்கன்னா எங்கே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடாக இருக்கட்டும், ஓட்டு வீடாக இருந்தாலும்ட்டு எடுத்திருந்தேன். அப்போ இவரை வந்து பக்கத்து வீட்டில் தான் ப்ரெட்டு பால் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். காய்ச்சல் இருந்துச்சு, சிக்கன் குனியா, அந்த கை எல்லாம் நரம்பெல்லாம் வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சு சிக்கன் குனியான்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் தானே எல்லாம் சாப்பாடு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அவங்களே 2 வயசு தான் ஆகுது பிருத்திவிக்கு. எனக்கு பயம் அவனுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு. நான் தானே ஊட்டி ஆகணும், வேறு யார் பிருத்திவியை பாப்பா? எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் பயப்படுவாங்கள்ல. நான் கேட்டுக்கல, பிருத்திவியை கூப்பிட்டு போகிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கல. எங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க கூப்பிட்டு போவான்னு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, எதுனாலும் பார்த்துக்கலாம், அவன் எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டைமில் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே. ஒரு 6 மாதம் 8 மாதம்லாம் அதோட இம்பேக்ட் இருந்துச்சு அவங்களே. சிக்கன் குனியா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அம்மை போட்டுச்சு. பிஃபோர் மேரேஜ் 1 இயர் முன்னாடி மணல் மாரியம்மா சொல்லுவாங்கள்ல, மணல் மாதிரி இருக்கும்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் சிக்கன் பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த சிக்கன் குனியா, அப்போ தான் இல்னஸும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி இல்னஸும் வர ஆரம்பிக்குது. 27 ஆச்சா, 27 28 ஆச்சா, அப்போ ஒரு இல்னஸாக வர ஆரம்பிக்குது. சிக்கன் குனியா தான் முதல்ல அந்த ஆளுக்கு இன்ஃபெக்ட் ஆகி எனக்கு இன்ஃபெக்ட் ஆனது. எனக்கு வந்து நம்ம லேடிஸாக இருக்கனால சமைக்கணும், வாஷிங் மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கணும், அப்புறம் அதை எடுத்து புழிஞ்சு காய போடணும், பிருத்திவியோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும், பிருத்திவியை பார்த்துக்கணும். அவன் 2 வயசு தானே ஆகுது. அப்போ எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அப்பப்போ போயிட்டு தானே வந்துட்டு இருந்தான். டெய்லிலாம் போக மாட்டான், வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா போகும்போது கூப்பிட்டு போயிட்டு மத்தியானம் 2 மணிக்கு எங்கள் அப்பா பஸ்ஸில் கொண்டு வந்து விட்டுருவார். அதனால் எனக்கு நிறைய வேலை. அப்புறம் பார்லருக்கு நம்ம ஐப்ரோஸ் தான் மெயினாக வராங்க சர்வீஸ் அப்போல்லாம். அப்போ நம்ம த்ரெட்டிங் தானே பண்ணணும். த்ரெட்டிங் வந்து இப்படி பிடிச்சி தானே பண்ணணும். இப்படி கையை வச்சுட்டு அவ்வளோ நரகத்தை பார்க்கணுன்னா அந்த சிக்கன் குனியா வந்தால் போதும் அவங்களே. அதுக்கப்புறம் கோவிடு மகா நரகம்னு காமிச்சிருச்சு, அது வேறு பிரச்சனை. இது ஒரு சிக்கன் குனியா வந்தது வந்து அதில் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி இங்கே வாங்க, புது வீடு கட்டியாச்சா, லாஸ் ஆகிடுச்சா, அந்த கபோதி 60,000 ஆட்டையை போட்டானா. அப்புறம் என்னத்தை மன உளைச்சல் ஆகன்ட்டு நானாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு சரி நம்ம சம்பாரிச்சாகணும். மனசில் நினச்சேன், உனக்கெல்லாம் வந்து சாமி காமிச்சு கொடுக்கணும், நான் நேர்மையாக சம்பாரித்த காசு இப்படி அடிச்சிருக்கல்ல, அப்புறம் நீ வந்து உன்னோட வேலையும் கரெக்டாக பண்ணல, அதனால உனக்கு கண்டிப்பாக சாமி வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு மனசில் மட்டும் நினச்சிட்டு மனசில் சாபம் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் எச்சா அந்த 60,000 காம்பன்சேட் பண்ணணுன்னு சொல்லி எச்சா உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 ட்ரெஸ்ஸு ஒரு 400 ருபீஸ்க்கு முதல்ல தைச்சிட்ருப்பேன். கம்பல்சரி டெய்லி காலையிலையும் சாயந்தரம் தைச்சேன்னா 400 ருபீஸ் வந்துருச்சுன்னா தான் எந்திரிப்பேன் மெஷின்லேருந்து.
அதுக்கப்புறம் நான் 500 600க்கு டார்கெட் வச்சு அப்படி ஜாஸ்தியாக துணி கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. அவனை போய் விட்டுட்டு வருவேன், வந்து குளிப்பேன், சாப்பிடுவேன், மெஷின்லேயே உட்காந்துருப்பேன், இல்லைனா கிளைண்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டுருக்கும் லைஃபு, வேறு எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நம்ம ஐயா வந்து நைட்டில் தானே மகாராஜா தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போவார். அது மட்டும் ரொம்ப முக்கியமான படம் வந்துச்சுன்னா அது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்டு. அப்புறம் நான் வந்து 20,000 காசு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு வருஷம் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே அது குலதெய்வ கோயில் தானே, எங்கள் அம்மா சைடில் இருக்க குலதெய்வ கோயில், அங்கே போயிட்டு வந்துடுவோம். அப்பா சைடு குலதெய்வ கோயில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தால் போவோம்ல, அப்பவும் வருஷம் வருஷம் போகிற மாதிரி தான் ஆயிரும். அதனால இந்த பாண்டிச்சேரியில் இருக்க செங்கல்நீரம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு 20,000 சேர்த்து வச்சு, அப்போ எனக்கு தெரிஞ்சு டீசலாக பெட்ரோலான்னு தெரில, ஆனால் 2,600 ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. 2,600 ப்ளஸ் அங்கே 3 நாள் தங்குவோம், நல்லா சாப்பிடுவோம். அதில் கிட்டத்தட்ட 20,000 வந்துடும். அந்த 20,000 அப்போ ஏடிஎம்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வீடு கட்டினதுக்கப்புறம்லாம் ஏடிஎம்லாம் வந்துருச்சு. அப்போ ஸ்வைப் பண்ணி ஐயாட்ட கொடுத்துருவேன், ஸ்வைப் பண்ணுவார். எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தேன் உறவுகளே. என்னோடய பாஸ்வேர்டு தெரியும், என் மொபைல் எடுத்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது எல்லாமே நடக்கும். அப்புறம் இப்படி ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்து என்னோடய அமௌண்ட்டு போடுறதே, என்னோடய சேவிங்ஸு சேர்த்துட்டேன் கையில் அப்படின்னா அவர் தான் போய் போட்டு வருவார், எக்ஸ் தான் போய் போட்டு வருவார் ஏடிஎம்மில். அப்போ அவருக்கு தெரியும் என்ன பேலன்ஸ் வச்சுட்ருக்கேன். அதுவும் ஒரு பண்ண தப்பு. ஏன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது காசுன்னு தெரிஞ்சு தான் அவர் வந்து சோம்பேறி ஆகிட்டார் போல் இருக்குது, இவளுக்கு பணம் தான் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சோம்பேறி ஆகிட்டார் போல் இருக்குது. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னால, அதுக்கு 30,000 வந்து நான் கையில் சேர்த்தன காசு. எனக்கு தெரிஞ்சு நான் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதா இல்லை பிருத்திவி பிறந்து 10 மாதத்துலையாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் நான் கையில் வந்து 30,000 சேர்த்து வச்சுருந்தேன், பேங்க்கில் போடுறதுக்கு இருந்தேன். அப்போ இவங்களுக்கு சரி, இவங்க வீட்டில் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, ஆனால் மாமியார் வந்து கொஞ்சம் ஆசைப்படுறாங்கன்னு தெரியுது அவங்க பேசுகிறத வச்சு. அதனால் சரி பண்ணி வச்சிடலாம், நம்மளுக்கு அது நல்லது தானே, நம்ம அம்மா அப்பாவுக்கு பண்ணலாம்ல, இவங்க மாரல் சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. அப்புறம் இந்த வீடு கட்டும் போதே நான் வந்து இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன் வரவங்களே, என்னோடய மாமனார் வந்து ஈபியில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தார். சரியா, இது வரைக்கும் நான் வந்து அவரோட ஆக்குபேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் வந்து ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து அந்த ஈபியில் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் என் சைட்லேருந்து அவர் ஒரு கூமுட்டை தான். என்ன ஆயிடுச்சுன்னா, வீடு கட்டி முடித்து நம்ம வந்து கமர்ஷியல் லைன் எடுப்போம்ல, வீடு கட்டும் போதே நம்ம கமர்ஷியல் லைன் எடுத்து தானே குடிசை மாதிரி போட்டு அங்கே தானே மோட்டர் வைப்போம். அப்போ நான் வந்து அந்த குடிசை எடுக்க போகிறாங்க, வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் குடிசை எடுக்க போகிறாங்க. ஈபியில் போய் நாங்கள் வீடு கட்டிட்டோம், நார்மல் லைன் கொடுங்க, அந்த 2 ஃபேஸா 3 ஃபேஸா என்னமோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மாற்றுறதுக்கு போய் அப்ளிகேஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு டைம் வந்துருச்சு. அப்போ நான் என்னோடய மாமனார் வந்து வீடு கட்டி முடிக்கும் போதே நான் என் மாமனார்கிட்ட சொல்கிறேன், மாமா கமர்ஷியல் லைன் நான் வந்து 3 சென்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ரைட்டில் போர்ட்டிக்கோ, லெஃப்டில் வந்து ஒரு பெட்ரூமாக வர வேண்டியதை தான் நான் வந்து பார்லருக்கு 10/16 ஒரு ரூம் ஒதுக்கியிருக்கேன். அது வந்து கடை மாதிரியே இருக்கும், சிமெண்ட் ரோட்லேருந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, நான் வந்து ஒரு ஷார்ட்கட் அடித்து வந்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னாச்சு, மாமனார்கிட்ட நான் சொல்கிறேன், மாமா இப்படி நீங்கள் வந்து கமர்ஷியல் லைன் வந்து மாற்ற வேண்டாம், அந்த கமர்ஷியல் லைனை வந்து இதுக்கு பார்லருக்கு வச்சுக்கலாம் சொல்லி அப்படிங்கிற மாதிரி தலையால் அடிச்சுக்கிட்டேன் உறவுகளே. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா ஏன் கமர்ஷியல் லைன் வாங்கணும்னு நினச்சேன்னா, ஓட்டு வீட்டில் இருக்கும்போது என்கிட்ட பெரிய ஸ்டீமரோ எதுவுமே கிடையாது, சும்மா ஓட்ட சேரு ஓட்ட கண்ணாடி அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த மாடர்னாக இருக்க ஸ்டீமரு அதெல்லாம் மாற்றி வாங்கணும், அடுத்தடுத்து நிறையா இதுக்குன்னு டூல்ஸ்லாம் வாங்கணும். அதனால நான் என்ன மெஷின்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு பார்லரை இனியாச்சும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மாமனார்கிட்ட சொல்கிறேன், கமர்ஷியல் லைன் வந்து எடுக்க வேண்டாம், இதுக்கு வச்சுக்கலாம், பார்லருக்கு இன்னொரு லைன் வாங்கிக்கலான்னு சொல்கிறேன் உறவுகளே. ஆனால் கேட்கவே இல்லை உறவுகளே. அவர் வந்து ஈபியில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கார்ல, அவர் சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதும். இப்போ வேறு யாராச்சுன்னா ரொம்ப போய் நிற்கணும் வைக்கணும், நிறையா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப சொல்ல தேவையில்லை, நம்ம நாட்டில் கரப்ஷன் எப்படி தலை விரிச்சு ஆடுதுன்ட்டு. அப்புறம் அது ஈஸி தானே, எந்த காசும் கொடுக்க தேவையில்லை, மாமனாரே அதில் இருக்கிறனால. ஆனால் ரிட்டையர் ஆகி
ரிட்டையர் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிருத்திவிக்கு 6 வயசு, 1.25 வயசுங்கும் போது அவர் ரிட்டையர் ஆனான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும். ஆனாலும் அந்த மவுஸ் போகாதுல்ல அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். கேட்கவே இல்லை ஒரு அவங்களே. கரெக்டாக என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். நான் போர்டு வச்சுட்டேன். போர்டு வச்சதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாடு திடீர்னு வந்திருக்காங்க இபியிலேருந்து. வந்து 17,000 ரூபா எனக்கு பில்லு போட்டாங்க ரோகளே. நீங்கள் எப்படி வீட்டில் வந்து கமர்ஷியல் லைன் எடுக்காமல் நீங்கள் இப்படி பார்லர் நடத்துருவீங்க, போர்டு எப்படி வைப்பீங்க, போர்டு வச்சனாலே உங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்ட்டு 17,000 ரூபா. எனக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வந்துருச்சு ரோகளே. நான் லோன் கட்டணும். இதுக்கு நடுவில் நான் வந்து எக்ஸுக்கு எங்கள் அம்மா நகையை கொடுத்து நான் அந்த நகையை பணம் கட்டி எடுத்து கொடுத்தேனான்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா சில நகைங்க தான் நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இடம் வாங்குறதுக்கே விற்றுட்டேன்ல. திருப்பி நான் கொஞ்சம் வாங்கிட்டேனா, இல்லை அம்மாவோட நகையை வச்சு அம்மா என்னோட நகையை வச்சு அவங்க திருப்புவாங்க அவங்களோட நீடுஸுக்கு. மேபி எனக்கு நீடியாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட பிரேஸ்லெட்டு செயின் வந்து எங்கள் அப்பா போட மாட்டார். அதனால் அதை கொடுத்து 1,20,000 நான் வாங்கினேன்னா காருக்குன்னு தெரியல. இந்த ஆள் இப்படி 2 வீலரில் ஆர்ஓக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு சரி காரு மாற்றிடுவோம் அப்படின்ட்டு அவரோட ஸ்வப்ன சுந்தரி 35,000க்கு வாங்கின அம்பாஸ்டர் இருக்குல்ல, அதில் 1.5 லட்சத்துக்கு இவங்க காசு 1 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி ப்ளூலேருந்து ஒயிட்டாக மாற்றி எவனாச்சும் 35,000க்கு வாங்கின வண்டியை பண்ணுவானா, அந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சுருந்தாங்களா. அப்போவுமே அது வந்து ஸ்கிராப் ரேட்டுக்கு தான் போச்சு. அது வந்து காசு வரல, ஸ்கிராப் ரேட் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதையும் போட்டு 1,20,000 ரூபாய்க்கு காருக்கு லோன் போயிட்டுருக்கு, வீட்டுக்கு லோன் போயிட்டுருக்குது. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த 17,000 ரூபா எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். கடன் அடைக்கிறதுக்கு மாதத்துக்கு வட்டி 6,000 ரூபா. அப்போ நான் 3 மாதத்துக்கு வட்டி அடைச்சிருப்பேனா. அதில் 17,000 ரூபா நான் கட்டினேன். அவங்களே கட்டி உடனே கமர்ஷியல் லைன் எடுத்தேன். என்னத்தை பண்ண, அப்படி பெரியவங்க நம்மளுக்கு வந்து வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு நினச்சா எனக்கு வந்து குழியில் தள்ளுறவங்களாக இருந்திருக்காங்க சில பெரியவங்க அப்படின்னு இருக்கிற ஜென்மங்க. நொந்துட்டு அவங்களே. ஃப்ளையிங் ஸ்குவாட் வந்தோன்னா அசிங்கமாக போச்சு. முதல்ல அசிங்கமாக போச்சு. எங்கள் அப்பா மிலிட்ரியா, அதனால் ரொம்ப டிசிப்ளினாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிற என்னையே எங்கள் அப்பா இந்த மாதிரி வளர்த்திருக்காரு. இந்த மாதிரி அசிங்கப்பட வச்சுட்டாங்க. என்னமோ நம்ம திருட்டு கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா மெஷின் போட்டிருக்கேன், அதில் வந்து மோட்டர் இருக்குது, ஸ்டீமர் வாங்கியிருக்கேன். இது 2 தான் இருக்குது. பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் பெரிய ஸ்டீமரும் 3,500 ரூபாய்க்கு ஸ்டீமரு. அப்புறம் அந்த மெஷின் வந்து மோட்டர் போட்டு வச்சுருக்கேன். மெஷின் வந்து ஓட்டு வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதில் காலில் பெடல் பண்ணி தான் தைப்பேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் 8,000 ரூபாய்க்கு என்னோடய லக்ஷ்மி 8,400 ரூபா லக்ஷ்மி வாங்கினேன்னு நினைக்கிறேன். என்னோடய கடைசி மாமா வந்து மெக்கானிக்கு, கடைசி 2 மாமா மெக்கானிக்கு திருப்பூரில் பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப படிக்கலைனாலும் மெக்கானிக்காக இருந்தாலும் ரொம்ப பெரிய மெக்கானிக் ஆகிட்டாங்க. நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அந்த கடைசி மாமா. அப்போ அவர்கிட்ட சொல்லி தான் நான் 8,500 ரூபாய்க்கு வர மெஷினை 8,200 ரூபாய்க்கு அவர் தான் வாங்கி பணம் கையில் கொடுத்து அப்புறம் அவர் வாங்கி அனுப்பிச்சுட்டார் இங்கே. அது லக்ஷ்மி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். பார்லர்லேயே போட்டுட்டு, பார்லரில் ஆள் இல்லாத டைமில் டெய்லரிங் நடக்கும். பார்லருக்கு கிளைண்ட் வந்தால் கூட கட் பண்ணி வச்சுருப்பேன் ப்ளவுஸு. கிளைண்ட் உள்ளே வருவாங்க, அப்போ தான் கட்டிங் முடிச்சிருப்பேன், சாதா ப்ளவுஸோ லைனிங் ப்ளவுஸோ. அப்புறம் கிளைண்ட்டு ப்ளீச்சுக்குன்ட்டு உட்காருவாங்க, ஐப்ரோஸ் ப்ளீச்சுக்குன்ட்டு. அந்த 1/2 அன் ஹவர் ப்ரொசீஜர், ஐப்ரோஸ் எடுத்து ப்ளீச் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ்க்குள்ளேயே ப்ளவுஸ் வந்து தைச்சிருவேன். ஏன்னா அப்ளை பண்ணிவிட்டு சும்மா தானே இருக்கணும். ப்ளவுஸே 20 மினிட்ஸில் தைச்சி முடிச்சிருவேன், சாதா ப்ளவுஸு. அப்புறம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஊசி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தொடச்சிட்டு அப்புறம் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுவேனா. அப்போ ஆச்சரியப்படுவாங்க, ஏங்க இப்போ தாங்க உருவம் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்குள்ளே தைச்சிட்டிங்களா ப்ளவுஸை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தைக்கிறத வச்சே நிறையா இன்னும் டெய்லரிங் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே வந்து 2 வீட்டில் ஓட்டு வீட்டை எடுத்து முன்னாடி சின்னதாக அந்த 10க்கு 4 ரூமில் தான் டெய்லரிங் அப்படி வச்சுருந்தேன்ல. அப்போ நிறையா பேர்த்துக்கு டெய்லரிங் பண்ணுறது தெரியல. அப்போது நல்லா ஓடிட்டு இருந்துச்சு டெய்லரிங். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் டெய்லரிங் ரொம்ப பீக் ஆகிடுச்சு. ஏன்னா பார்லர் ரூமுக்குள்ளேயே டெய்லரிங் நான் பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சு மெஷினை பார்த்து தைக்கிறீங்களா, அப்புறம் எழுதிலாம் வச்சுருப்பேன், போர்டில் கூட எழுதி வச்சுருப்பேன் டெய்லரிங் இருக்குது, கிளாஸ் இருக்குது, பியூட்டிஷியன் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் ஏதோ ஒருத்தர் 2 பேர் வருஷத்துக்கு ஒருத்தராக ஸ்டூடெண்ட்டும் வர ஆரம்பித்தாங்க. 13 அந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட் வர ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தராக.
அதுக்கப்புறம் இதுவும் நல்லா பீக் ஆகிடுச்சு. டெய்லரிங் செம்ம பீக்காக போயிட்டு இருந்துச்சு. டெய்லி 600 700 அந்த மாதிரி தைச்சிருவேன். நம்ம தான் 40 மினிட்ஸு ஹெம்மிங்கோட சேர்த்து ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ளவுஸுக்கு, சாதா ப்ளவுஸ்க்கு 4 ப்ளவுஸு தைச்சாலே அப்போல்லாம் 70 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு 70 ருபீஸ் ப்ளவுஸு. அப்போ நீங்கள் 4 ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் தைச்சா அதுக்கு மேலே இது டபுள் ரேட்டு 140 வரும் லைனிங்து. அப்போ 2 சாதா ப்ளவுஸு 2 லைனிங் ப்ளவுஸ் அந்த மாதிரி தைப்பேன். இல்லைனா சுடிதார் லைனிங்கோட தைப்பேன். ஏதாச்சும் ஒன்று. ஆனால் 600 ருபீஸ் 700 ருபீஸ் வர மாதிரி பார்த்துக்குவேன். அப்போ அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே வரும். அவங்களே 600 700னா 16,000 17,000 வருது அப்படின்னா அது சந்தோஷமாக இருக்கும். சே, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு போய் சம்பாதிக்கிறாங்க வெளியே போய், ஆனால் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பண்ணுறோன்ட்டு நான் என்னைய ரொம்ப ப்ரௌடாக நினைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா கடன் வந்து 6 வருஷத்துலேயே முடிச்சிட்டேன். அவங்களே கரெக்டாக 6 வருஷம் வாங்கி 15 வருஷம் கொடுத்துருந்தாங்க. 2010 போட்டு 2016 முடிச்சிட்டேன். அப்போ அந்த ஒரு தடவையும் நான் வந்து என் எக்ஸ் வந்து இந்த சந்தேகத்தினால இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தேகம் ரொம்ப முத்தி போச்சா, அதனால என்னை வந்து தனியாகவே விடமாட்டான். நான் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் விடமாட்டான். நான் காசு கொடு, எல்லாத்துக்கும் காசு கொடு, நான் போய் க்ராசரி வாங்குறேன், காசு கொடு, நான் போகிறேன்னு சொல்லி என்னை கேஜில் பேர்டு இருக்க மாதிரி என்னை வந்து இந்த வீட்டோட அடைச்சி அப்படியே வச்சிட்ருப்பான். எனக்கு அது தெரியல. எனக்கு வந்து சரி, 1 மணி நேரம் பேங்க்கு போயிட்டு வர டைமில் நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இப்படி கிரிமினலாக யோசனை பண்ணிவிட்டு காசு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருவேன். அப்புறம் போய் கட்டிட்டு வருவார் துரை. மாதத்துக்கு 20,000 30,000 எவ்வளோ காசு வருதோ சீக்கிரம் கட்டிகிட்டே உட்காந்துட்ருப்பேன். அது சந்தோஷமாக இருக்கும். என்னையவே நான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். சே, நம்ம இந்த மாதம் 20,000 கட்டியாச்சு, 6,000 கம்மியாயிரும்ல. நான் தான் சொன்னேன்ல, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் எடுத்தால் 6 லட்சம் எடுத்தோன்னா 5 லட்சம் கட்டிட்டோம் அப்படின்னா அந்த 5 லட்சத்துக்கு தான். அப்போ 5,000 தானே வட்டி வரும். கொஞ்சம் கட்டிட்டோம், 1 லட்ச ரூபா கட்டிட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும். சார் 5,000 தான் வட்டி, 4,000 தான் வட்டி, அப்படி அப்படியே கம்மியாயிரும், அப்புறம் கடன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டர்கிட்ட ஏமாந்ததெல்லாம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, பிருத்திவிக்கு வந்து 4,000 4,500 ஹர்குலஸ் சைக்கிள் இருக்குல்ல, அவன் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டானா, இருக்கிற சைக்கிள்லாம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு பெரிய சைக்கிள் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினோம். போய் வாங்கிட்டு வந்து 1 மாதம் கூட ஆகலை. அவங்களே புது சைக்கிளு. யார் தூக்குனாங்கன்னே தெரியல. என்ன அசிங்கம்னா, எங்கள் அப்பா நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க போல் இருக்கு. எங்கள் அம்மா அப்பா 2 பேர் தான் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரில. நான் பார்லரில் நின்றுட்டுருக்கேன், போர்ட்டிகோவில் நின்றுட்டுருக்கேன். சைக்கிளை லைட் ஆஃபில் இருந்திருக்கு. ஆனால் 8:30 மணி அந்த மாதிரி எவனோ தூக்கிட்டான். எப்படி எடுத்தானுங்க என்ன ஒன்றுமே இது வரைக்கும் புரியல. பக்கத்து சைட்டு வந்து காலியாக இருக்கும். பின்னாடி வீட்டில் வந்து இது எடுப்பாங்க, அந்த தகரம் மாதிரி இருக்கும்ல, சீலிங் போடுற தகரம் இருக்குல்ல கட்டட வேலைக்கு, அந்த இதெல்லாம் மூங்கில் இதெல்லாம் கொடுப்பாங்க சாரம் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம். அதனால ஒரு வேளை வண்டியெல்லாம் வரும். அதனால் எங்கள் வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் வண்டி வந்து அங்கே ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். அது வந்து ஷார்ட்டாக இருக்கும். வண்டி வந்து எவனாச்சும் கீழே இறங்கி வண்டியில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா. அந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு 6 மாதம் வரைக்கும் எனக்கு அது மேவே இல்லை. என் பையனுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவேன். அவன் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த சைக்கிளை வச்சிட்டு இருந்தான். க்ளீன் பண்ணுவான், என்னென்னமோ பண்ணிகிட்டே இருப்பான், அதில் என்னென்னமோ ஆட் பண்ணிகிட்டே இருப்பான், அந்த ஹார்ன் அடிக்கிறது எல்லாம். என்னடா ஆச்சு, எவன்டா தூக்கிட்டு போனான், அவன் நாசமாக போயிடணும், அவனுக்கு வீட்டில் ஏதாச்சும் தொலைஞ்சு போயிடணும், அந்த மாதிரி மனசில் நினச்சிட்ருக்கேன். 6 மாதமும் டெய்லி டெய்லரிங் பண்ணுவேன். ஒரு ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் அழுவேன். அதை நினச்சி, இந்த இளவு வீட்டில் அழுவாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு அதை நினச்சி எனக்கு அந்த சைக்கிள் மேலே லவ் ஆகிடுச்சு. அதனால் அழுது அப்படியே திருப்பி கன்சோல் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வேலையை அடுத்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு எஞ்சிருவேன். அப்புறம் என்னாச்சு, 6 மாதம் கழித்து பிருத்திவியும் நானும் வீட்டில் உட்காந்துருக்கோம். ஏதோ ஒரு கபோதி சிமெண்ட் ரோட்டில் எங்கள் கேட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டு போயிட்டான். எனக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷனு, ஏதோ யாரோ பசங்க வந்த மாதிரி இருக்குன்ட்டு வெளியே போய் பார்த்தா இந்த சைக்கிள் வந்து புது சைக்கிள். 1 மாதத்தில் அவ்வளோக்கா பழசாயிருக்காதுல்ல, ஆனால் பழசாகி வந்து நிற்கிது உறவுகளே. ஆனால் பிருத்திவிக்கு வேறு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டோம். திருப்பி அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இப்போ 2 சைக்கிள் ஆகிடுச்சு அவன்கிட்ட. அவன் சந்தோஷப்படுறான், எனக்கு சைக்கிள் வந்துருச்சு திருப்பி அப்படின்ட்டு. ஆனால் பழசான மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இது அடிச்சுருப்பாங்க போல் இருக்கு, நிறைய ஓட்டியிருப்பாங்க போல் இருக்கு, பஞ்சர் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதையும் பிருத்திவி விடாமல்
2 சைக்கிளையும் வச்சுட்டு நல்லா ஓட்டிட்டு ஜாலியாக இருப்பான். ஒன்று வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்குவான், போய் போய் பார்த்துட்டே இருப்பான், போர்ட்டிகோவில் வைக்காமல் பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டே இருப்பான். அவர்களே மேல் வீட்டில் நாங்கள் வாடகைக்கு ஒரு போர்ஷன் கட்டியிருந்தோம்ல, அதில் வந்து முதல்ல அந்த போகியத்துக்கு இருந்தாங்க. போகியத்துக்கு இருந்தவங்க கரெக்டாக 2:30 அவங்க வரும்போதே எங்களுக்கு வந்து குழந்த இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு குழந்த கன்சீவ் ஆகும், வீடு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்கள்ல. வட்டி கேட்காம 4 மாதமோ என்னமோ முன்னாடியே 2.5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ தான் நான் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக போச்சு, இல்லைனா இன்னும் லோன் போட்டிருப்பேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க கரெக்டாக கன்சீவ் ஆகி 2 வருஷம் எழுதியிருந்தேன் போகியத்துக்கு. கரெக்டாக அவன் கிளம்பி போகும்போது கையில் வந்து 3 மாதம் பேபியோட போனாங்க அவங்களே. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 4 பேர் இருக்க மாதிரி வந்தாங்க. அப்போ அந்த வாடகை போர்ஷன்காரங்க தானே பின்னாடி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிகிட்டு இருப்பான். அவங்கள்ட்டையும் சொல்லி வைப்பான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க என் சைக்கிளை அப்படின்ட்டு. அந்த தொலைஞ்சு போன சைக்கிளை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போய் பின்னாடி நிறுத்திட்டே இருப்பான் அவங்களே. அப்புறம் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதி வைக்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் எக்ஸுக்கு தான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன்ல, கார் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, காரோட லோனாச்சு நீங்கள் அடைங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பைக் லோனே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அப்புறம் எனக்கு வந்து அவர் பண்ண தப்பு என்னென்னா, பொள்ளாச்சியில் அவங்க ஃப்ரெண்டு தான் ஆரோ சொல்லி கொடுத்தாங்க, ஆரோ பிஸ்னஸை காமிச்சு கொடுத்தாங்க. ஆனால் அவர் கூப்பிட்றது எல்லாமே பொள்ளாச்சி. அப்போ நீங்கள் டெய்லி 110 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போனீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் பார்க்குறதுக்கு மேலே உங்களுக்கு செலவு வரும்ல. சிலது ஏஎம்சி மாட்டி வச்சுருப்பாங்க. நிறையா வந்து லாஸ் ஆகிறது ரொம்ப டிஸ்டன்ஸு, பழனி, எங்கே மேட்டுப்பாளையம், எங்கெங்கேயோ போயிட்டு அன்னூர் எங்கெங்கேயோ போயிட்டு வர மாதிரி இருக்கும் சர்வீஸ்க்கு. அதெல்லாம் வந்து அவருக்கு பெட்ரோல் நிறையா எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் காரும் ரிப்பேர் ஆயிரும்ல, ரொம்ப கிலோமீட்டர் ஓட்டிகிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஒன்று புட்டுக்கும்ல. அப்புறம் பைக்கும் ஏதாச்சும் ஒன்று புட்டுக்கும்ல. கார் வாங்கினதுக்கப்புறம் காரில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ அது செலவு வந்துகிட்டே இருக்குமா. அப்போ எப்போ காசு கேட்டாலும் என்கிட்ட காசு இல்லை, நான் அந்த லோன் கட்டுறேன், பைக்குக்கு லோன் கட்டுறேன், எனக்கு காருக்கு செலவு இருக்குது, பெட்ரோலுக்கு செலவு இருக்குது, அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் பிருத்திவியை கைக்குள்ளே போடுறதுக்கு வேண்டி நான் வந்து ஒரு பொண்ணு வந்து பபிள்கம் சாப்பிட்டு அவன் ஸ்கூலில் செத்துருச்சு ஆர்விஎஸில். அதனால நான் வந்து இவனை பபிள்கம் வாங்கி கொடுக்க மாட்டேன், குறுக்குறே வாங்கி கொடுக்க மாட்டேன், லேஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன். ரொம்ப ஹெல்த்தியாக தான் அவனுக்கு சுண்டல் கிண்டல் அப்படி செஞ்சு கொடுப்பேன். 8 மணிக்கு 3rd 4th வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். 4th மேலே தான் டியூஷன் அனுப்ப ஆரம்பித்தேன். எங்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது தான் டியூஷனே ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஆள் தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே பிருத்திவிக்கு வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன். டியூஷனும் ரொம்ப கூட்டம் இருக்கிற பக்கம்லாம் அனுப்ப மாட்டேன், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ என்கிட்ட காசு இல்லை, ஒரே வார்த்தை என்கிட்ட காசு இல்லை, இப்படியே சொல்லி தான் 15 வருஷம் கல்யாண வாழ்க்கையே அவர் ஓட்டினார். அப்புறம் மாமியார் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்ல அவங்களே. மாமியார் பற்றி சொல்லும்போது அவங்க கெட்டது எனக்கு பண்ணதை நான் சொன்னேன். இப்போ வந்து அவங்க நல்லது பண்ணதை சொல்கிறேன். பொண்ணையும் மருமகளையும் பையனையும் வந்து அவன் வழியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாச்சு. அனுப்பிச்சுட்டுட்டு அப்புறம் ஏதாச்சும் அம்மா அப்பாவுக்கு வாங்கணும் வைக்கணுன்னா, வா இதை வாங்கித்தா, மாத்திரை வாங்கித்தா, அந்த மாதிரி ஃபோனில் கூப்பிடுவாங்க போல் இருக்குது. சர்வீஸ் வரும்போது இவர் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு சர்வீஸ்க்கு போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு தான் வருவார். அப்போ எங்கள் அம்மாவும் மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க, இவங்களும் மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. நான் கிரைண்டர் வாங்கி வச்சேன், பெஸ்ட்டு லேட்டஸ்ட் மாடலாக என்கிட்ட இருக்குது. அந்த குட்டியாக இருக்க கிரைண்டரு, வெயிட்லெஸ்ஸாக குட்டியாக இருக்கிறது, அது ஏதோ ஒரு கம்பெனி இது வாங்கினேன். ஆனால் நான் மாவே அவ்வளோக்கா அரைச்சதே கிடையாது. அவங்களே தோசை மாவு மட்டும் எனக்கு 2 பக்கத்துலேருந்து வந்துடுமா, அதை தீக்கிறதுக்கே இட்லி, தோசை, வெங்காய தோசை, பணியாரம் இப்படியே போட்டு அந்த மாவை தீக்கிற மாதிரியே இருக்கும். ஜாஸ்தியாக தோசை இட்லி தான் ஊற்றிட்டே இருப்பேன். எனக்கும் சரியாக இருக்குமா, நைட்டு வேலை முடிச்சு சாம்பார் இருந்துச்சுன்னா போய் தோசை ஊற்றினோமா, பணியாரம் ஊற்றினோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு எனக்கு வேலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மாமியார் கொடுக்குற மாவு, சம்டைம்ஸ் சட்னி வரும், சம்டைம்ஸ் சாம்பாரே வரும். 2 நாளுக்கு நாங்கள் அதை வச்சுக்குவோம், காய் மட்டும் செஞ்சு சாப்பிடுவோம் கூட. அப்புறம் சட்னி, கார சட்னி அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல குணம். ஆனால் எனக்கு தோணுச்சு, நீங்கள் வந்து எங்களை அங்கே கூட வச்சுருந்தா உங்களுக்கு தானே லாபம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு வயசாகும்போது மருமக நல்லா பார்த்துக்குவாங்க, பையன் நல்லா பார்த்துக்குவாங்க. அதை புரிஞ்சுக்காமல் அந்த அவங்கள்ட்ட பென்ஷன் வருது, அந்த திமிரில் தானே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனந்தி குருவிக்கு டிக்கி கழுவுறாரு, எங்கே போனாலும் வந்துடுவார் நடுவில்.
நைட்டு தூங்கினதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலைன்னா கொரட்டை சத்தம் கொர்ன்னு. அப்புறம் அதுக்கு தான் இன்றைக்கி டே டைமில் கொஞ்சம் டே டைமில் இல்லை ஈவினிங்லேயே எடுத்துடலான்னா உடனே வந்துடும் கை கழுவுறதுக்கு. கரெக்டாக அந்த ஃப்ரேம்லேயே தான் வருவார். சரி பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி காசு இல்லை அந்த மாதிரியே சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருப்பார் ஒருவங்களே. அப்புறம் அந்த மாமியார் வந்து மாவு கொடுக்கறது, சட்னி கொடுக்கறது, சாம்பார் கொடுக்கறது, புளிக்குழம்பு கொடுக்கறது. எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா போட்டி கொடுத்தாங்களான்னு தெரில, ஆனால் எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க அடிக்கடி. அப்புறம் எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பித்தனால அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு வருஷம் எனக்கு வந்து சிக்கன் குனியா வந்தனால எங்கள் அம்மா சாப்பாடு இல்லை குழம்பெல்லாம் கொடுத்துருவாங்க, சாப்பாடு மட்டும் நான் சூடாக வச்சுக்குவேன். ஒரு வருஷம் வரைக்கும் சிக்கன் குனியா வந்தபோது 2 வயசில் பிருத்திவிக்கு, அவங்களுக்கு வந்து பிருத்திவிக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு சிக்கன் குனியா வந்துச்சு. அப்போ நான் வந்து டெய்லி இங்கே வந்துடுங்க, நான் அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு எல்லாமே 2 பேர்த்துக்கும் லஞ்ச் கொடுத்துட்றேன், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நான் ஒரு வருஷம் அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். அப்படி போயிட்டு இருந்துச்சு அந்த ஓட்டு வீட்டில் இருக்கும்போது. அப்புறம் இந்த புது வீட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி மாவெல்லாம் வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் நல்ல விஷயம், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய வேலை செய்கிறதுக்கு வேண்டி. இப்போ வந்து அந்த சந்தேகம் எப்படி க்ரோ ஆகுதுன்னு பார்ப்போம் வரவங்களே. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் சூலூரில் வந்து ஆல்ரெடி அந்த மிலிட்ரி மாமா இருக்கிறாரு சரியா. நாங்கள் இருக்கிறோம், மிலிட்ரி மாமா இருக்காங்க, அந்த பெரியப்பா வீடு இருக்கிறாங்க சரியா. பெரியப்பா ஆமாம் பெரியம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ தான் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் பெரியப்பாவும் ஊருக்கு போயிட்டார். ஆமாம் அவங்க போயிட்டாங்க, அந்த பெரியப்பா எங்களுக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்களா அவங்க கிளம்பிட்டாங்க ஊருக்கு. எங்கள் மாமா இருக்கார், அதனால இன்னொரு 4வது மாமா அவர் இறந்துட்டாருன்ட்டு அவங்க ஒய்ஃபு அவங்க வந்து எங்கள் அக்காவே அவர் கல்யாணம் பண்ணனால எங்கள் பெரியம்மாவும் விடோ ஆயிட்டாங்க. அந்த அக்கா யங் ஏஜில் விடோவாக இருக்கிறனால ஒரு பாப்பா இருக்குது, அவங்கள பார்க்குறதுக்கு வேண்டி பெரியம்மாவும் கூட இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த அக்கா வீட்டில் வந்து ஒரு பெரியம்மா, அந்த அக்கா, அந்த பாப்பா 2ண்டோ 3rdோ படிக்கிற மாதிரி குழந்தை, இவங்க 3 பேரும் அந்த மிலிட்ரி மாமா வீட்டு பக்கத்துலேயே இருக்கட்டும். அப்போ தான் மிலிட்ரி மாமாவுக்கு 3 பசங்க, அவங்க போய் ஏதாச்சும் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாமா வந்து சொந்த அக்கா தானே, அக்கா பொண்ணு அக்கா, அதனால அவர் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஒரு 20 அடி போனால் அவங்க வீடு, அந்த மாதிரி வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுத்தாரு. அவங்க இருந்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. சொந்த வீடு மங்களம் அந்த போஸ்டல் காலனி எங்கேயோ சொன்னேன்ல, அங்கே வீடு கட்டியிருக்காங்க. அவங்களோட கிரகப்பிரவேசத்தில் தானே எங்கள் லவ்வே கிளிக் ஆச்சு. அதனால் அங்கே அவங்களோட வாடகையை வாங்கி அந்த அக்கா இங்கே வாடகை கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பென்ஷன் வருது, பெரியம்மாவுக்கு பென்ஷன் வருது, அதனால் 3 லேடிஸும் ஓட்டிக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. மாமா வீட்லேயும் மாமா பசங்க எல்லாருமே அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களே. என்னோடய எக்ஸும் போய் ஹெல்ப் பண்ணுவார். முதல்லலாம் போயிட்டு லேட் ஆகுது, வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகுது அப்படின்னா கேட்பேன், ஏன் இப்படி லேட் ஆகுதுன்ட்டு. அப்போ என்ன சொல்லுவார், ஏன் 10:30 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அத்தை வீட்டு அவருக்கு வந்து அத்தை இல்லை, அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், மெடிசன் கேட்டாங்க வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு 10:30 11 மணி அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் டே டைமில் வந்து என்ன பண்ணுவார்னா, டே டைமில் ரொம்ப வேலைக்கு போக மாட்டார். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தேகம் தலை விரித்து ஆடினனால ரொம்ப வேலைக்கு போக மாட்டார். அப்படியே போனாலும் டே டைமில் எங்கேயாச்சும் பக்கத்தில் சூலூர் பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு, இல்லைனா சூலூருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு அந்த இதெல்லாம் கட் ஆகிடுச்சு. அவங்க ஃப்ரெண்டுக்கு இவர் வேலை பார்த்துட்டு இருந்ததெல்லாம் கட் ஆகி இவருக்கு தனியாக சர்வீஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே சூலூரில். என்னோடய கிளைண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி அப்புறம் தானும் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே நிறையா கிளைண்ட்ஸ் உருவாகிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில, எல்லா சர்வீஸும் இவருக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், சந்தேகத்தினால எங்கேயாச்சும் பக்கத்தில் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறது. முதல்ல காலையில் பொள்ளாச்சி போனால் நைட்டு தான் வருவார், அப்படி மாற்றிட்டு இல்லைனா திடீர்னு வருவார் செக் பண்ணுறதுக்கு ஓட்டு வீட்டில். புது வீடு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறதே கம்மி பண்ணிவிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டில் உட்காந்துருப்பாரு, நான் அன்னூரில் இருக்கேன், நான் பழனியில் இருக்கேன், நாளைக்கு வரேன், அப்படி பொய் சொல்லி நிறையா கிளைண்ட்ஸை விட்டுட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு அது புரியல, ஏன்டா இப்படி பொய் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு, நான் நிறையா நேற்று வண்டி ஓட்டினேன் அதனால ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். சரி அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் சந்தேகம் போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த அக்கா பெரியம்மா வீட்டுக்கு போகிறவர் அன்டைம்லலாம் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. 11:30 மணி 12 மணி அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆக ஆரம்பிக்குது.
கொசு வரனால கதவை சாத்திட்டு உட்காந்துக்குவாங்கள்ல ஒரு சிலர். எனக்கு கதவை சாத்தவே பிடிக்காது. நான் வந்து காலையில் எழுந்தேன்னா கதவை திறந்துடுவேன். தூங்க போகும்போது தான் கதவை சாத்துவேன். எனக்கு பார்லர் டோரு, வீட்டு டோரு சாத்தியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நான். ஆனால் அவங்க வந்து கொசு போகுதுன்ட்டு ஒரு 6 மணிக்கெலாம் கதவை சாத்திட்டு உட்காந்துருவாங்க. அப்போ என்னாச்சு, நானும் போவேன். எங்கள் பெரியம்மா தானே, எங்கள் அக்கா தானே, அதனால நானும் ஃப்ரீ டைமாக இருந்தேன்னா போயிட்டு வருவோம் சில டைம். அப்புறம் மாமா வீடும் அங்கே இருக்குது, அக்கா வீடும் இருக்குது. மாமா வீட்டில் வந்து எல்லாருமே தீபாவளிக்கு, அப்புறம் எங்கள் தாத்தா இறந்தார். எங்கள் தாத்தா இறந்ததுக்கெலாம் அந்த மாமா வீட்டில் வச்சு தான் அந்த ஃபைனல் இதெல்லாம் பண்ணாங்க, ஃபியூனரெல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட்டம் சேரும், அதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு கூட்டம் சேரும், அவங்களுக்கு அந்த வருஷாந்திரம் கும்பிட்றதுக்கு கூட்டம் சேரும், எல்லாமே இந்த மாமா வீட்டில் தான். கொஞ்ச நாள் பொள்ளாச்சி மாமா வீட்டில், என் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கொஞ்ச நாள் வரைக்கும் பொள்ளாச்சி மாமா வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. இந்த மாமா நல்லா பெருசாக இருக்குது, இவங்க வீடு இன்னும் நல்லா தாராளமாக இருக்குன்ட்டு இவங்க வீட்டில் தான் எல்லா சொந்தக்காரங்களும், அம்மா சைடில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே கூடுவாங்க. அந்த 9 பேர் இருக்காங்களே, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர், அவங்க எல்லாருமே இங்கே கூடுவாங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பூஜையெல்லாம். அப்போ வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் கெட் டுகெதர் இருக்கும், அப்படி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கெட் டுகெதரில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸு வந்து பைக்லேயோ கார்லேயோ வந்து எல்லாத்தையும் போய் ட்ராப் பண்ணுவார். லேடிஸை எல்லாத்தையும் போய் எல்லோரும் சித்தியோ யாராச்சும் கேட்டாங்கன்னா சரி வாங்கன்னு சொல்லி உடனே போய் ட்ராப் பண்ணுறது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம் இருக்குது அப்படின்னா இவர் தான் வேலையை விட்டுட்டு முதலாளாக போய் அங்கே வந்து சாப்பாடு சட்டியை தூக்கிட்டு நின்றுவார். நல்லவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு சாப்பாடெலாம் பரிமாறி முடித்து இவருக்கே ரசம் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் பரிதா ஓட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வருவார். இவர் தான் வந்து அங்கே சாப்பாடு ஃபுல்லாக பரிமாறி இருப்பார், அந்த மாதிரி காமிச்சிக்குவார். இந்த ஃபங்க்ஷன் வீடுங்களில் என்ன ஆகும்னா எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் காலையிலேயே போக மாட்டேன், எல்லோரும் நைட்டு வந்துடுவாங்க, காலையில் வந்துடுவாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் போக மாட்டேன். எந்த டைமுக்கு சாமி கும்பிட்றாங்களோ அந்த டைமுக்கு மட்டும்தான் ஆஜராவேன். ஏன்னா எனக்கு இங்கே டெய்லரிங் பண்ணணும், வட்டி கட்டணும், கடன் கட்டணும், பார்லருக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு நான் போக மாட்டேன். அப்போ நான் கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு தானே போவேன். ஃபங்க்ஷன் டைமுக்கு போனேன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு சீக்கிரம் வர்றதுக்கு தான் பார்ப்பேன். எல்லோரும் நைட்டு தான் கிளம்புவாங்க, நான் வந்து நைட் வரைக்கும்லாம் இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் கிளம்புறேன், ஆள் வருவாங்க, அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே இருக்கும், அதனால தான் வருவேன். அப்போ நான் கிளம்புனேன்னா எங்கள் மாமா பசங்களோ அண்ணனோ யாராச்சும் வந்து நான் போய் 2 வீலரில் விட்டுறவா தேவி அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அலோடு கிடையாது. நான் வந்து எங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி, எங்கள் மாமா பையனாக இருந்தாலும் சரி, யார் கூடயும் நான் வந்து வீட்டுக்கு ட்ராப்புக்கு வரக்கூடாது. வந்தால் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பார். நான் வந்ததே கிடையாது அப்படி சொல்கிறேன், மூஞ்சி தூக்கி வச்சுருப்பார் அப்படி. ஆனால் இவர் வந்து என்னோட மாமா பிள்ளை, அவருக்கு மாமா பிள்ளையாக இருந்தாலும் சரி, மெயினாக வந்து மாமா பிள்ளைங்களில் தான் ரொம்ப ட்ராப் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப காரில் கூப்பிட்டு போகிறது, பைக்கில் ட்ராப் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி லேடிஸ்க்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவார். என்றைக்கும் வந்து ஜென்ஸுக்கெல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது ரிலேட்டிவ்ஸில். ஒன்லி லேடிஸாக பார்த்து அந்த விடோவாக இருக்கிறாங்க, அபலைகளாக இருக்காங்கள்ல, அபலையை வந்து இந்த கிருஷ்ணர் போய் காப்பாற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு அவங்களே. எனக்கு அது வியர்டாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பொசசிவ் ஆகும்ல. அப்புறம் அந்த அந்த அக்கா வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு 3 வீடோ 4 வீடோ இருக்குது வாடகைக்கு. மேலே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ஒரு நாள் நான் நைட்டு தான் போவேன். நான் கிளைண்ட்ஸை விட்டுட்டு போக மாட்டேன்னா அவங்கள பார்க்க போனால் 8:30 மணி 9 மணி, இல்லைனா டின்னர் முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் போயிட்டு அரை மணி நேரத்தில் வருவோம். ஒரு 10:30 11 மணிக்கு வருவோம். அப்போ ஒரு நாள் நான் நைட்டு போயிட்டு அவங்க டின்னர் கூப்பிட்ருக்காங்க, இங்கே வந்து சாப்பிட அப்படின்ட்டு பெரியம்மா வீடு கூப்பிட்ருக்காங்கன்ட்டு போனேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் 10:30 11 மணிக்கு ரிட்டன் வரோம், பிருத்திவி, நான், எக்ஸு. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என் கையை பிடிச்சி இழுத்து, எக்ஸு கொஞ்சம் முன்னாடி போயிட்டான் காருக்கு, பிருத்திவியும் போயிட்டான். அப்போ என்னை என் கை பிடிச்சி இழுத்து, உன் புருஷன் வந்து 11:30 12 மணிக்கெல்லாம் வரான், கதவை வேற சாத்தி வைக்கிறாங்க, அது வந்து அக்கம் பக்கத்தில் வந்து கேவலமாக பேசுகிறாங்க, இவன் எதுக்கு இப்படி வரான், 2 பேருமே விடோ, பெரியம்மா அக்கா 2 பேருமே விடோ, அதனால் கதவை சாத்தி வைக்கிறதுனால எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க அக்கம் பக்கத்தில் அப்படின்னு அந்த என்னோடய கிளைண்ட்டு என்கிட்ட சொல்ல, நான் வீட்டில் வந்தோடனே நிறைய டைமு நான் என்கிட்ட வந்து போயிருக்கிறதும் மறைக்க ஆரம்பிப்பார். இப்போ எங்கள் பெரியம்மா வீடு தானே, எங்கள் அக்கா தானே, ஆமாம் நான் போயிட்டு வந்தேன், இல்லைன்னா தானாகவே சொல்ல வேண்டியதானே நான் இங்கே போயிட்டு வந்தேன்ட்டு சொல்ல மாட்டார். நிறையா நாள் மறைச்சிருக்காரு. என்ன சொல்லிடுவார்னா, அவரோட எய்ம் என்னென்னா மத்தியானத்தில் வந்து சந்தேகத்தினால ரொம்ப வேலைக்கு போகக்கூடாது, கட்டடிச்சிடணும். பிருத்திவி 8 மணிக்கு 8:15க்கு டியூஷன் முடிச்சு வந்துடுவான்ல, அதுக்கு மேலே தான் ஐயா வந்து சர்வீஸ்க்கே போவார். ஏன்னா பிருத்திவி இருக்கனால எவனும் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டானாமா, அப்படி ஒரு லாஜிக்கு. அதனால இப்படி
அப்படி சொல்லவும் நான் வந்து எக்ஸ்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க, நீங்கள் வந்து போங்க, ஏன் பெரியம்மா தான் உங்களுக்கு அத்தை, பரவாயில்ல நீங்கள் போங்க, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து டே டைமில் போய் அவங்கள்ட்ட மெடிசனோ காஃபி தூளோ எது வேணுமோ நீங்கள் வந்து மத்தியானத்தில் காலையில் போய் கொடுத்துருங்க, நைட்டில் போய் கொடுக்காதீங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அந்த ஆள் வந்து சரி நான் போகலாம் அந்த மாதிரி சொல்லணும்ல உறவுகளே. அதை சொல்கிறதுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான், அவள் ஒருத்தே, அவன் மேலே கேஸ் இருக்குது, அவள் ஒருத்தே, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ கேஸ் ஆகிடுச்சி, எதுன்னு என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஏதோ ஆயிடுச்சு, அதனால் அவத்தே, அதனால தான் அவன் புருஷன் வந்து ஜெயிலில் உட்காண்ட்ருக்கான், அந்த பேசுகிறதெல்லாம் நீ நம்புவியா, அந்த மாதிரி சொல்கிறாரு உறவுகளே. எனக்கு இவனை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் வந்து இப்படி கேட்டது தப்பா இல்லை கேட்காமே விட்டுருக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சந்தேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் வயிறு வலி வந்துச்சு. ஒரு 2011 வீடு கட்டி ஒரு வருஷத்தில் அடிவயிறு, ஒரு வேளை தண்ணி நிறையா குடிக்கலையா, நிறையா மெஷினில் தைச்சிட்டே இருக்கனால ஹீட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் ஒரு லேடி டாக்டர் சந்திரா மோகன்ராம் அப்படின்ட்டு இப்போவுமே அவங்க கிளினிக் இருக்குது கொடலூர் மார்மன் கோயில் பக்கத்தில். அது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தோஸ்து அந்த டாக்டரு. அப்புறம் அவங்கள்ட்ட தான் நான் போய் காமிக்க போனேன். அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நீ வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு டெலிவரி ஆனபோது ஸ்கேன் எடுத்தது டெலிவரி டைமில். அதுக்கப்புறம் ஸ்கேனுக்கே வழி இல்லை. அப்புறம் ஸ்கேனுக்கு போயிருக்கேன். இங்கே ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு மெயினாக இருக்கும், ஒரு பெரிய இது ரைட் சைடில் இங்கேருந்து போகும்போது அங்கே எழுதி கொடுத்தாங்க. காலையில் போய் உட்காந்தா, அது ரொம்ப பெரிய ஸ்கேன் சென்டர். காலையில் போய் உட்காந்தா ஒரு 3 hours ஆயிடுது, ஒரு 3 hour பார்த்து 3 hours ஆயிடுது நம்ம டோக்கன் வாங்கினாலும். அப்புறம் ஒரு வழியாக என்னையை போய் செக் பண்ணுறதுக்கு படுக்க சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேண்ட்டு எல்லாமே கொஞ்சம் கீழே வரைக்கும் தள்ளி ஒரு துணி மாதிரி சொருகி விடுவாங்களே, ஒரு ஒயிட் துணி மாதிரி சொருகி விட்டுட்டு ஒரு லேடி, அது ஜென் டாக்டர், ஸ்கேன் எடுக்கிறவர் ஜென்ஸு, ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி இருக்காங்க. அப்புறம் மேலேயும் நல்லா பிரெஸ்ட் வரைக்கும் தூக்கிடுங்க, ஏன்னா அடிவயிறு தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் வரைக்கும் நல்லா சுடிதாரை இது பண்ணிடுங்க அப்படின்ட்டு நான் எல்லாம் சுருட்டி வச்சுட்டேன். அவங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுறாரு அவங்களே. அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கார். மற்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம், எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடியுது அப்படின்னா எனக்கு வந்து 20 minutes ஆகுது. அப்புறம் அவரே சொல்கிறாரு, தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப நேரமாக இப்படி உங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அந்த மெஷின் இப்படி ஸ்கேனர் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா அல்ட்ராசவுண்ட் பார்க்குறதுக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க, அது உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப உள்ளே இருக்குது, அதனால சீக்கிரம் தெரிய மாட்டேங்குது, அதில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப உள்ளே தள்ளி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் அந்த லேடி வந்து இறங்கிக்கோங்க ஸ்கேன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் தொடச்சிட்டு வரேன். எக்ஸு வந்து கேட்டார், உள்ளே நான் நிற்கவான்னு கேட்டார். முதல்ல உள்ளே போனோன்னே கேட்டார். சரி நின்றுக்கோங்கன்னு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எக்ஸு பக்கத்தில் நிற்கிறாரு, எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் காரில் உட்காந்ததுக்கப்புறம் இந்த கபோதி சொல்லுது, அவன் படுக்க சொன்னான்னா பெப்பர் பேன் படுத்துருவியா, பெப்பர் பேன்னு பொழந்துட்டு படுத்துருவியா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான் அவங்களே. அன்னைக்கு நான் வந்து முதல்ல சரி ஜானும் இன்னொரு மாமா பையன் வச்சு தான் சந்தேகப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். சரி அவனுங்க ரொம்ப வராங்க போகிறாங்க, அதனால இப்படி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னாச்சும் மனசு தேத்திட்டு இருப்பேன். ஆனால் இந்த ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கிச்சு. என்னடா நீ மனுஷன், எனக்கு டெலிவரியே ஒரு ஜென் டாக்டர் பார்த்துருந்தா என்னடா பண்ணியிருப்ப, அப்பவும் அசிங்கமாக தான் பேசியிருப்பியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு அவங்களே. இந்த சந்தேகம் வந்து எங்கள் பெரியம்மாவுக்கு நடந்துச்சுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் பெரியப்பா ரொம்ப சந்தேகப்பட்டு இருப்பார், ஏதோ மந்திர தொந்தரம் பண்ணிட்டாங்க, அதனால பெரியப்பா வந்து மாறிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏதோ அவங்களுக்குள்ளே மாறிடுச்சு, அந்த பாண்டிங் வந்து ஏதோ உடஞ்சிருச்சு அப்படி தான் நான் எடுத்துக்குவேன். இவன் எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கான், நான் இவனுக்கு வேண்டியும் பையனுக்கு வேண்டி தானே வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன் அவ்வளோக்கா. ஏதாவது ஒரு கெஞ்சி கூப்பிட்டாங்கன்னா தான் போவேன். ஏன்னா என் தம்பி பொண்டாட்டி அங்கே இருக்கால்ல, நம்ம வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் போகவே மாட்டேன். இப்படி நான் இவனுக்குன்னே வாழ்கிறேன், என்னையே போய் இந்த மாதிரி சந்தேகப்படுறான், என் மனசை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அவர்களே. அப்புறம் இது மட்டும் சொல்லுங்கள், இப்போ இவர் வந்து எல்லாம் அவளைங்களுக்கு போய் பிக்கப் ட்ராப் பண்ணுவாராம்மா, அது வந்து தப்பு இல்லையாம்மா. ஆரோ மெஷின் வந்து கமர்ஷியல் எங்கேயோ மாட்ட போகிறேன்னு சொல்லி
பெங்களூரில் அந்த கசின் முதல்ல என்னோடய ஸ்டோரியில் வந்து ஒரு கசின் வந்து இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு எங்கள் அத்தைகிட்ட கேட்ட அந்த கசின்னு அவள் வந்து பெங்களூரில் கல்யாணம் பண்ணி இருக்கிறா, தனி கொடுத்தன இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க ஹஸ்பண்ட் காலைல போனால் நைட்டு தான் வருவார். இந்த ஆள் பெங்களூர் போயிருக்கான். பெங்களூர் போயிட்டு என்கிட்ட வந்து ஃபோனில் பெங்களூர் போயிட்டேன், அந்த கமர்ஷியல் லைன் மாட்டுறதுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனில் சொல்லிவிட்டு வச்சாச்சு. அப்புறம் மத்தியானம் எனக்கு அவள் கால் பண்ணுறா, அவன் நம்பர்லேருந்து கால் வருது. அண்ணன் தானே, நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே இவரையுமே நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவளும் அண்ணன் தான் கூப்பிடுவான். அண்ணன் வந்திருக்காரு, நான் வந்து அவருக்கு பிடிச்ச சாம்பார் உருளைக்கிழங்கெல்லாம் நான் ஃபோனில் கேட்டு செஞ்சு வச்சுருக்கேன், வந்திருக்காரு, சாப்பிட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஒரு அவங்களே. இப்போது இவன் இடத்துல நான் வந்து மேக்கப்புக்கு ஒரு கசின் வீட்டுக்கு போய், ஒரு கல்யாணம் ஆன கசின் வீட்டில் போய் நான் வந்து அவன் பொண்டாட்டி இல்லாத டைமில் இந்த மாதிரி நான் அங்கே தூங்கி ஏஞ்சி வந்தால் என் எக்ஸ் அதை ஏற்றுக்குவானா? நான் வந்து இதை தப்பு சொல்ல, நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, அவனுக்கு அத்தை பொண்ணு, அவனுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது, சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்குது, தூங்குறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் சரி. நீ என்னையே சந்தேகப்படுற நாதாரி, நீ வந்து மற்ற பொம்பளைங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்க தனியாக இருக்கும்போது நீ சந்திக்கவே தேவையில்லைல்ல. நீ வந்து நல்லா ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ வந்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இல்லைனா நைட் டின்னருக்கு சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நீ போயிருக்க வேண்டியதானே. என்னை இப்படி கண்ட்ரோல் பண்ணுறல்ல, ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஒரு அண்ணன் கூட நீ வந்து பைக்கில் போயிடக்கூடாது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பேன், வாங்க கூட தான் நான் வந்து நீ தான் வந்து ட்ராப் பண்ணுவேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு போனால் கூட தங்க விட மாட்டான் வரவங்களே. எங்கள் அம்மா மாப்பிள்ளை, எங்கள் அப்பா சொல்லுவார், மாப்பிள்ளை அவள் இங்கேயே இருக்கட்டும், நான் காலைல முகூர்த்தத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் பிருத்திவியை கூப்பிட்டு வேணால் போங்க, நீங்கள் ஏசியில் தூங்கணும்ல. ஏசி மாட்டிட்டேன் நான், வீடு கட்டி 2 வருஷத்துலேயே ஏசி மாட்டியாச்சு. கொஞ்சம் காசு வீட்டுக்கு செலவு பண்ணுவேன், கொஞ்சம் காசு மெஜாரிட்டி காசு வந்து லோன் கட்டிகிட்டு இருப்பேன். அப்போ ஏசி மாட்டியாச்சால நீங்கள் வந்து ஏசியில் பழகிட்டீங்களே, நீங்கள் போங்க, வெயில் காலமாக ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஹால்லே படுப்பேன். அப்போது ஒரு பெட்ரூம் தான் இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டில். ஹால் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். எங்கள் அம்மா ஹாலில் சோஃபாவில் தான் படுத்துட்டு இருப்பாங்களா, ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்க பெட்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்பாவோட ரூம் இருந்துச்சா ஞாபகம் இல்லை, ஒரு ரூம் தான் இருந்துச்சா ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்படி மாப்பிள்ளை தேவி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கவே மாட்டேனேன் நான். ஹாலில் எனக்கு தலைகாணி கூட வேண்டாம், நான் அப்படியே படுத்து தூங்கி எழுச்சிக்குவேன், இவளை கூப்பிட்டே போகிறேன், அந்த மாதிரியே நிற்பான் வரவங்களே. அந்த சந்தேகத்தில் அவன் என்ன நினச்சிக்குவானா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நான் யார்ட்டையாச்சும் ஃபோனில் பேசிட போகிறேன், ஏதாச்சும் தப்பு நடந்துடும், இல்லைன்னா நான் தனியாக எங்கேயாச்சும் போயிட அந்த மாதிரி ஏதோ ஒரு குப்பையாக நினச்சிக்குவான் போல் இருக்கு. எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ ஆர்த்தடாக்ஸாக என்னை வளர்த்தாங்க. ட்ரெயினில் கூட ஒரே ஒரு பர்த்து தான் இருக்குன்னா என் தம்பியை இந்த சைடு தலை வைக்க சொல்லுவாங்க, இந்த சைடு எண்ணெயை தலை வச்சு தூங்க சொல்லுவாங்க. அப்படி பார்த்து பியூபர்ட்டிக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்னையை வளர்த்திருக்காங்க. ஆனால் இந்த நாதாரி எங்கள் அம்மாவை தெரிஞ்சும் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அது ரொம்ப கேவலமாக இருக்கும், ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, எதுக்குமே ஃப்ரீடம் இல்லையாடா, ஒரு மாதிரி ஒரு கேஜுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு மாதிரி நம்மளுக்கு ப்ரீத் பண்ண முடியல, ஒரு மாதிரி மூச்சு திணறுது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருந்துச்சு இவனோட இந்த சந்தேகம் படுற பிஹேவியர். அப்புறம் நான் வந்து எக்ஸை ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் இவன்ட்ட என்ன சொன்னேன், நீ வந்து தம் அடிக்காத, பாக்கு போடாத, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதை பண்ணாத, எந்த பேட் ஹேபிட்ஸும் பண்ணாதன்னு சொன்னேன்ல. கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் 2003, வீடு கட்டினது 2010. எனக்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் 9 வருஷம் வரைக்கும் இவன் தம் அடிக்கிறான்னு தெரியாது, இவன் பாக் போடுறான்னு தெரியாது, இவன் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே படுத்தலை. ஏன்னா சில டைம் நைட்டில் லேட் நைட் வருவானா, இவன் தான் சந்தேகப்பட்டுட்டு லேட் நைட்டு 11:30-12 மணிக்கெல்லாம் எந்த டொமஸ்டிக் சர்வீஸ் வந்து யார் வீட்டில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. எல்லோரும் 9:30-10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. இவன் சொல்லுவான் 11:30-12 மணிக்கெல்லாம் நான் வந்து கஸ்டமர் வீட்டில் இருக்கேன்ட்டு. நான் பண்ண தப்பு என்னன்னா, வீடியோ காலில் பார்த்துருக்கணும், நான் பார்க்கல, ஆனால் கஸ்டமர் வீட்டில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இது டொமஸ்டிக் இது பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் அப்படின்ட்டு. அப்போ அது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் பாக்கு மட்டும் தெரியும், பாக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் நிறையா பாக்கு போடுறான்னு தெரியாது. அப்புறம் ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்து, ஒரு பார்பர் ஷாப் இருக்குது, எங்கள் அப்பாலாம் போகிற பார்பர் ஷாப். அந்த அண்ணா வந்து, உங்கள் ஆள் வந்து தம் அடிப்பாரோ, பயங்கரமாக 2-3 இது சிகரெட்டை அணைச்சி இது பண்ணிகிட்டு இருந்தார், கண்டினியூஸாக நிறையா சிகரெட்டு குடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கள் அப்பாட்ட சொல்லி, எங்கள் அப்பா ஏட்ட வந்து சொல்ல.
அப்புறம் நான் இவன்கிட்ட கேட்குறேன். அப்புறம் பார்க்க வந்து ஒரு கிளைண்ட்டு என்ன 5-6 பேக்கெட்டு அங்கேயே பிரித்து மளிகை கடையிலேயே போட்டுட்டு வராரு உங்கள் வீட்டுக்காரு, போட்டுட்டு ஒரு மாதிரி மப்பு பிடிச்ச மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு கிளைண்ட் என்கிட்ட சொல்ல, இதெல்லாம் வந்து சொல்லும் போது தான் எனக்கு தெரிய வருது இவன் இந்த மாதிரிலாம் ஹேபிட் வச்சுருக்கான்ட்டு. அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் கேட்குறேன். கேட்டதுக்கு அப்படி தான் அடிப்பேன், எனக்கு ரிலாக்ஸேஷனுக்கு வேணும்ல, ஒர்க் டென்ஷனு அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆயிடுச்சு. இனி வந்து நீ வந்து உன்னோட ப்ராமிஸில் நிற்கல, அதனால நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அந்த மாதிரியா சொல்ல முடியும் வரவங்களே? அப்படி சொல்ல முடியாதுல்ல, தலையெழுத்தே அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். சில டைம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடிப்பான் சண்டை வந்துச்சுன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். என்னடா பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைய பெத்தாச்சு, குழந்தைக்கு வேண்டியாச்சும் வாழணுமே அப்படின்னு அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பிருத்திவி முன்னாடியே கெட்ட வார்த்தைலாம் பேசுவான், கழுத்தை பிடிக்கிறதுக்கெல்லாம் வருவான், அதெல்லாம் பிருத்திவி பார்ப்பான். கெட்ட வார்த்தை பேசினா கண்டுக்க மாட்டான், ஏன்னா அவன் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இவன் கெட்ட வார்த்தை பேசுறதுனால அவனுக்கு காமன் ஆயிடுச்சு. ஆனால் கழுத்தை பிடிக்கும் போது மட்டும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தானா வந்துடுவான், கழுத்தை பிடிக்கும் போது மட்டும் பயந்துட்டு வந்துடுவான். ஆனால் அதுக்கு வந்து ஃபீல்லாம் பண்ண மாட்டான். பிருத்திவியை வந்து ஃபுல்லாக கைக்குள்ளே போட்டு வச்சிட்டான். அம்மா வந்து நெகட்டிவு, நான் தான் நல்லவன், நான் தான் உன் கூட எப்போவுமே இருப்பேன், ஏதோ சொல்லி சொல்லி அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டான். அதனால பிருத்திவியும் அவனுக்கு தான் மோஸ்ட்லி அப்பையிலேருந்தே 3rd 4th படிக்கிறதுலேருந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். கரெக்டாக 100 ரூபா கொடுத்து போய் ஜாமானை வாங்கிட்டு வானா 3rd 4th படிக்கிற வரைக்கும் போய் வாங்கிட்டு வருவான். டெய்லி நான் அவனுக்கு பாக்கெட் மணி, எப்போவுமே பாக்கெட் மணி கொடுக்குறதான், அது எக்ஸ்ட்ராவாக கொடுப்பேன் கடைக்கு போயிட்டு வரான்ட்டு. ஒரு நல்ல பொறுப்புள்ள குழந்தையாக வளர்த்திட்டு இருந்தேன். 4th மேலே கடைக்கு போகாத, நான் உனக்கு குறுக்குறை வாங்கி தருவேன், அந்த மாதிரிலாம் எனக்கு அகெயின்ஸ்டாக இவனை கொண்டு வர ஆரம்பித்தான். எனக்கு என்னென்னா, சரி அப்பாட்ட தானே ரொம்ப க்ளோஸ் ஆகிறான், அதனால என்ன இருக்குது, பரவாயில்ல யாராச்சும் ஒருத்தட்ட க்ளோஸாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் என்னோடய லைஃப் ஸ்டோரியில் பார்த்த வரைக்கும், யாராச்சும் இப்போ புதுசாக பேரண்ட் ஆகிருக்கீங்கன்னா 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் என்ன சண்டையாக இருந்தாலும் அந்த குழந்தை முன்னாடி சண்டை போடாதீங்க. 2வது வந்து நீங்கள் யூனிட்டியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாலும், ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்கி கொடுத்தாலும் 2 பேரும் சம்மந்தப்பட்டு ஓகே வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஒருத்தர் வந்து திருட்டுத்தனமாக வாங்கி கொடுக்கறது, ஒருத்தர் வந்து வேணான்னு சொல்கிறது, ஒரு பேரண்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறது, ஒரு பேரண்ட்டு நெகட்டிவாக இருக்கிறது, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஆசிலேஷன் ஆகி அவங்க ஒரு தனி ஒரு பாத்தில் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே. அதனால் குழந்தைங்க வளர்க்குறது வந்து ஒன்று பெத்தோன்னா நல்லபடியாக வளர்க்கணும், இல்லைன்னா பெக்கவே கூடாது. அப்படி தான் என்னோட இது. நல்ல வேலை அவனுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அவங்களே. 2012 முதல்ல அவனுக்கு வந்து சுகர் வந்துருச்சு. சுகர் வந்தோடனே அவனுக்கு வந்து அவனோட கூட இருக்க சில கொலீக்ஸ் இருக்காங்களே, அந்த நாதாரிங்கெல்லாம் வந்து நிறையா தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இவன் வந்து அப்படியே கிளி பேச்சு எப்படி கேட்கும் அந்த மாதிரி இவன் கேட்பான். அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்து சுகர் வந்தோன்னா இவன் ஷேர் பண்ணியிருப்பான் போல் இருக்கு, எனக்கு சுகர் வந்துருச்சு. ஏன்னா உடம்பு வந்து நல்லா 95 கிலோ இருந்த உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கும் சுகர் வர ஸ்டேஜ், தைராய்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு, மூஞ்சி இத்தாச்சோடு ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு அப்போ சுகர் வரல, எனக்கு 32 தான் ஆகுது. வீடு கட்டி வரும்போது 32, 2 வருஷம் கழிச்சுன்னா 34 ஆகிருக்கும்ல. அப்போ அவனுக்கு வந்து 36 அவனுக்கு ஏஜ், 2 வயசு பெரியும். அப்போ 2012 சுகர் வருது. சுகர் வந்தோடனே இந்த கூட இருக்க கபோதிங்கெல்லாம் சுகர் வந்துருச்சு, ஒன்றால் வந்து ஃபிசிக்கல் ப்ளஷர் வந்து இவளுக்கு கொடுக்க முடியாது, சுகர் வந்தால் பிரச்சனை ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நீ பார்த்துக்கோ, உன்னோட செக்ஷுவல் லைஃப் வந்து பாதிக்கப்படும் சுகர் வந்தனால அப்படின்ட்டு நிறையா பயமுறுத்தி விட்டாங்க. 2வது அவனுக்கு வந்து ப்ரைவேட் பார்ட்டில் புண்ணு வேறு வந்துடும்ல. சுகர் வந்துருச்சுனாலே முதல்ல ஹை சுகராக இருந்துச்சுன்னா புண்ணு வரும் ப்ரைவேட் பார்ட்டில். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கனால ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவனுக்கே ஏற்கனவே சந்தேகம், ஏற்கனவே நான் ரொம்ப அழகாக இருக்கேனாமா, சொந்தக்காரங்கெல்லாம் வீடு கட்டினதை பார்த்து இவனை வச்சுக்கிட்டா வீடு கட்டினேன்னு சொன்னதை வச்சு நான் தான் ரொம்ப டேலண்டடு, நான் தான் ரொம்ப அழகு, பெரிய ரதி, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த எக்ஸு இந்த விஷயத்துலையும் ஐயோயோ, அப்போ வெளி உலகம் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு வெளி உலகம் தெரியாது. அதனால நிறையா பேர் வந்து இப்படி வேறு ஆம்பளை தேடி போகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மைண்டில் செட் ஆகி அந்த ஏற்கனவே இருக்க சந்தேகம் வந்து இன்னும் பெட்ரோல் ஊற்றுன மாதிரி ஆயிடுச்சுருவாங்களே. சுகர் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் மென்டலாக இருந்தவன் முழு சைக்கோவாக ஆன மாதிரி ஆயிட்டான். சுகர் வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனை.
அப்புறம் கரெக்டாக அவனுக்கு சுகர் வந்து எனக்கு 2012 அம்மாவோட ஃப்ரிட்ஜ் தானே நான் வச்சுருக்கேன். 49 மினிட்ஸ் ஆச்சா? அம்மாவோட ஃப்ரிட்ஜ் தானே நான் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கால் இருக்காது, டம்ளர் வச்சு தான் அந்த ஃப்ரிட்ஜ் நின்றுட்டுருக்கும். அதில் என்ன ஆகிடுச்சி, ஷட் டவுன் வந்த புதுசு, ஷட் டவுன் புதுசாக போட்டோன்னே ஒரு கொஞ்சம் ரொம்ப ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் ஆனில் இல்லை அப்படின்னா இது வரும்ல, தண்ணி வடிஞ்சு வரும்ல, பழைய ஃப்ரிட்ஜில் பழைய கோத்ரேஜில் தண்ணி வடிஞ்சு வந்துருச்சு. என்னோடய வீட்டில் வந்து நான் கிரானைட் போட்டேன். கிரானைட் எதுக்கு போட்டேன் அப்படின்னா, வெள்ளையாக இருக்கிறது கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, வெள்ளை டைல்ஸு, வெள்ளை மார்பிள். எங்கள் அம்மா வீட்டில் மார்பிள் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளால் நம்ம பார்க்குற வேலைக்கு க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் பேசாமல் கிரானைட்டு போட்டேன்ல, டைல்ஸ் தான் போட்டேன். ஏன்னா பட்ஜெட் பிரச்சனை, பெரிய 20 சைஸ் என்னமோ சொல்லுவாங்கள்ல, 20 mm பெரிய கல் வாங்கலை, சின்ன சின்ன கல் 55 rupees அந்த மாதிரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கருப்பாக இருக்கிறதுல தண்ணி விழுந்தால் தெரியாது, தண்ணி விழுந்திருக்கு போல் இருக்குது, அந்த லெக்கில் வந்து தண்ணி விழுந்திருக்கு. பிருத்திவி ஏதோ லீவில் இருக்கிறான். என்ன ஆயிடுச்சு, பவர் இல்லை, ஷட் டவுனு. இவன் வந்து பசிக்குதுன்னு ஏதோ சொல்கிறான், சாப்பாடு சாப்பிட்டான் போல் இருக்கு. ஒரு 3 மணி 4 மணிக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தானா, கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்தானா தெரியல. அவன் வந்து 3rd படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ என்கிட்ட கேட்குறான், நூடுல்ஸ் செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தான் என்னோடய கபர்டு, அந்த செவுத்தில் வர கபர்டு, அங்கேருந்து மேகி பேக்கெட் எடுத்துட்டு இப்படின்னு திரும்புகிறேன். இந்த கால் இருக்குல்ல, இப்போ இது வந்து இப்படி கால், இதுதான் ஆங்கிளுக்கு வர போர்ஷன், இதுதான் கால் நம்ம தரையில் வச்சுட்டு இருக்கிறது. இப்படி இருக்கிற கால் இப்படி வலுக்கி இப்படி பெண்டாகி இப்படி வந்துருச்சு. சரியா, டோஸ் இருக்குல்ல, டோஸ் வந்து இப்படி பெண்டாகி இப்படி வந்துருச்சு. எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு. அந்த வலி இருக்குல்ல, அது அப்படியே ஒரு வலி, தலை சுற்றி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பிருத்திவி வந்து கன்னத்தில் தட்டிகிட்டு இருக்கான் போல் இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு மயக்கம் போட்டு விழுந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் தானாகவே எஞ்சி. அவன் எங்கேருந்து எண்ணெயை தூக்குவான், அவனுக்கு வேற ஒன்றும் விவரம் தெரியல, அவன் தட்டிட்டு மட்டும் இருந்தான் போல் இருக்கு. பக்கத்துலேயே இப்படி குத்த வச்சு உட்காந்துட்டு அம்மா அம்மான்ட்டு இருந்தான். அப்புறம் நானாக 10 நிமிஷம் கழித்து எனக்கு கான்ஷியஸ் வந்தோன்னே நானே முழிச்சு பெட்ரூமில் போய் பார்க்குறேன், கால் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல பொதன்னு வீங்கிருச்சு. லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சு, கொலுசு போடுற இடத்துல லிகமெண்ட் டியர் ஆகிடுச்சு. ஒரு அவங்களே கால் வந்து ஃபுல்லாகவே நல்லா பொதன்னு நம்ம கொலுசு போடுற இடத்துக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் கூட ஸ்வெல்லிங் ஆகி கிடக்குது. அப்புறம் எக்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சாயந்தரம் தான், ஸ்கூல்லேருந்து திடீர்னு வர முடியாதுல்ல அப்படின்ட்டு வராங்க. வந்து எங்கள் அப்பா அப்படியா விழுந்துட்டியா அப்படின்ட்டு போயிட்டார். எங்கள் அம்மாவுக்கு மனசு கேட்கல, சரி வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிவிட்டு ஆர்த்தோ 1 அப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ஆர்த்தோ 1 சரின்ட்டு ஆர்த்தோ 1 போயாச்சு. போயிட்டு அங்கே நான் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டேன். இவனை பற்றி தான் தெரியுமில்ல, இவன் தான் காசு இல்லைன்னு சொல்லிடுவானே, அதனால நான் காசு 2000 பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். 1500 அந்த மாதிரி ஆச்சு. எக்ஸ்ரே என்னென்னமோ எடுத்தாங்க. அப்புறம் லிகமெண்ட் டியரு இது 3-4 மாதம் ஆயிரும். 1 மாதத்துக்கோ 1.5 மாதத்துக்கோ மாவு கட்டு போடணும்னு சொல்லி மாவு கட்டு போட்டு 1500 1800 ஏதோ செலவு. அப்போது எனக்கு வந்து தோணுது, நான் முன்னாடி நினைப்பேன் எனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா இவன் வந்து ஏதாச்சும் காசு சேர்த்து வச்சுட்டு இருப்பான், இவன் சம்பாரிச்சதில் சீக்கிரட்டாக அதுலேருந்து செலவு பண்ணுவான், இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் அப்போ தான் தெரிய வந்துச்சு, இவன் வந்து எனக்கு நான் செத்தா கூட எனக்கு வந்து ஃபியூனரலுக்கு காசு செலவு பண்ண மாட்டான், அதுவும் என்னோட தாலி கொடியை விற்று தான் பண்ணுவான் போல் இருக்கா அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு தெரிய வருது ஒரு அவங்களே இவன் எவ்வளோ பெரிய சீட்டர் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் சொல்லி வருத்தப்பட்டேன். அம்மா சொல்கிறாங்க நான் வேணால் கொடுக்குவான்ட்டு, வேணாம் நானே கொடுத்துக்கிறேன்ட்டு. அம்மா என்கிட்ட அம்மாவுக்கும் வருத்தமாக தான் இருந்திருக்கும், என்னடா பில்லும் கூட இவள்கிட்டருந்து காசு வாங்கி தான் கட்டுறான். நான் வீல் சேரில் போய் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பர்ஸு கையில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி கால் இதாச்சா, நல்ல முட்டி வரைக்கும் இது போட்டு விட்டாங்க, அந்த மாவு கட்டு போட்டு விட்டாங்க ஒரு அவங்களே. 53 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மாவு கட்டு போட்டு விட்டுட்டாங்க. மாவு கட்டு போட்டோன்னே அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. 1 மாதமோ 1.5 மாதம் கழிச்சு தான் இது பண்ணும். ரொம்ப நடக்க வேண்டாம், ரொம்ப பாத்ரூமுக்கு மட்டும் போயிட்டு வந்து படுத்துருங்க, காலை வந்து பில்லோ வச்சு வையுங்க, விண்ணுன்னு வலிக்குது. அது வந்து நம்ம நடந்து போனாலே வெயிட் அங்கே தானே வரும், கொலுசு போடுற இடத்துல நடந்தாலே விண்ணுன்னு வலிக்குது. ஆனால் கிளைண்ட்ஸாக விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கிளைண்ட்டுனா பரவாயில்ல நீங்கள் சோஃபாவில் உட்காருங்க நாங்கள் ஐப்ரோஸ் எடுக்கிறோன்னு சொல்லி 2 பேர் அப்படி வந்து எடுத்துகிட்டு போனாங்க. கிளைண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணல, இவங்க கம்பல் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு கிளைண்ட் மட்டும் முடி வெட்டி விடுங்க, நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு மெதுவாக நடந்து வந்தாச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு ஹேர் கட்டு 2 ஐப்ரோஸ் மட்டும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு
ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் மாவுக்கட்டு பிரித்ததுக்கப்புறமும் அது வலிச்சிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் டெய்லரிங் வந்து விட்டு போச்சு. இப்போ எனக்கு வருமானம் வரதே டெய்லரிங்கில். ஆனால் டெய்லரிங் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் மோட்ரு போட்டாலும் உங்களுக்கு மோட்ருது இது பண்ணணும்ல, மோட்ரு ஓடுறதுக்கு வேண்டி அந்த கால் வச்சு அமுத்தணும்ல மோட்டரை. அதனால எனக்கு டெய்லரிங் வந்து டோட்டலாக கட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சி. என்னடா 400 600 அப்படி நம்ம சம்பாரிச்சிட்டு இருந்தோம், எப்படி கடன் கட்டுவோம், பார்லருக்கு ரொம்ப ரீச் இல்லையே, அப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி நைட்லலாம் தூக்கம் வராமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, என்னடா திருப்பி திருப்பி மேலே வரலான்னு நினச்சா வாழ்க்கை கீழே தள்ளி விடுது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். வருத்தப்பட்டுட்டு இருக்க டைமில் தான் எனக்கு வந்து 2 பேர் தான் ஃபோன் பண்ணுறதுக்கு அலௌடு. ஒன்று சிவா, அவன் வந்து நல்லவன்ட்டு என் எக்ஸுக்கு வந்து அவனோட கணிப்பு நல்லவன். அப்புறம் நான்சி ஃபோன் பண்ணுவாள். அப்புறம் ஷமீமு. ஆனால் ஷமீம் ஃபோன் பண்ணான்னா என்ன லெஸ்பியனா, ஃபயர் ஓடுதா, ஃபயர் மெசேஜ் போட்டிருக்கா, அந்த மாதிரி அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்கால அவளை வச்சு அசிங்கமாக பேசுவான் சந்தேகத்தினால. அதுலேயும் சந்தேகம் வந்துடும். பொண்ணுகிட்ட பேசினா கூட சந்தேகம் வந்துடும், ஐயோ லெஸ்பியனாக மாறிடுவாளோ அப்படின்ட்டு. ஆனால் நான்சியும் சிவா மேலே மட்டும் எனக்கு நம்பிக்கை. அவங்க 2 பேர் தான் ஃபோன் பண்ணுவாங்க. சிவா வந்து அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலை, அவனுக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எனக்கு ஃபோனே பண்ண மாட்டான், மெசேஜ் பண்ண மாட்டான். அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, சந்தேகப்படல, ஸ்ட்ரிக்ட்டு. அப்போ சிவா என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற ஸ்ரீ, இப்படி நான் சொல்கிறேன் கால் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா ஃபேஸ்புக் வா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க, எல்லாம் ஜாலியாக சேட் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம், ஜாலியாக கமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறான். என் எக்ஸு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் வச்சுருக்கான், ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணிட்டான், அவன் ஆண்ட்ராய்டு வாங்கிட்டான், ஃபேஸ்புக் இருக்குது. அவன் என்கிட்ட வந்து நைட்டு நான் வேலையை முடிச்சுட்டு தூங்க போகலாங்கும் போது பாரு எத்தனை பேர், எத்தனை அழகிங்க, எத்தனை பொம்பளைங்க வந்து எனக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்க பாரு, 1000 பேர் நிற்கிறாங்க, 500 பேர் நிற்கிறாங்க எனக்கு ரிக்வெஸ்ட்டு, நான் தான் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சீன் போட்டுட்ருப்பான். ஆனால் எனக்கு வந்து அப்போல்லாம் ஃபேஸ்புக் போகணும் அப்படின்லாம் தோணலை. ஆனால் என் ஃப்ரெண்டு சிவா சொன்னோன்னே அப்புறம் நம்மளுக்கு கால் அடிபட்டிருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குல்ல, சரி டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்கிட்ட சொல்கிறேன். எக்ஸ் வந்து இது ரத்த பூமி, ஃபேஸ்புக்கில் வந்துடாத, அப்படி சீட் பண்ணுவானுங்க, ஃபோட்டோ கேட்பானுங்க, அதை பண்ணுவாங்க, அம்மனமாக ஃபோட்டோ கேட்பாங்க, அது சரியில்லை, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு சந்தேகம் இல்லை, இன்னும் சந்தேகம் எச்சு, ஐயோ ஃபேஸ்புக்கில் எத்தனை ஆம்பளைங்கள்ட்ட பேசுவா அப்படின்ட்டு. அதனால் அவன் வந்து முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீ மட்டும் 1 வருஷத்துக்கு முன்னாடில வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் யூஸ் பண்ணக்கூடாதா, எனக்கு வந்து காலில் இப்படி பிரச்சனை இருக்குது, நான் இப்போ டெய்லரிங் பண்ண முடியல, நீ என்ன சம்பாரிச்சு கொட்டுறியா, நான் வந்து அடுத்தது பார்லர் எப்படி டெவலப் பண்ணணுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து ஏதாச்சும் இதெல்லாம் வாங்கி அடுத்தடுத்து மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி அப்டேட் பண்ணிவிட்டு செமினார் கிளாஸ் போயிட்டு, கால் உடஞ்சும் போது கூட நான் மாவு கட்டோடையே செமினார் கிளாஸ் போயிட்டு வந்தேன் ஹெச்டி மேக்கப் பழகிறதுக்கு. அது மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறையா பார்லர் ஆகுது, இருக்கிற கிளைண்ட்ஸும் கம்மியாகிறாங்க, அதை தக்க வைக்கிறதுக்கு பார்த்துட்டு அப்புறம் ஓவரலாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ளீச் ஃபேஷியல் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிளைண்ட்ஸை. ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, கீழே கட் பண்ணிடுங்க, அப்புறம் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இந்த ஜால்ரா அடிக்கிற வேலை இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனால் நான் எனக்கு காசு வரணுமே, டெய்லரிங் போயிடுச்சு அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிளைண்ட்ஸ்கிட்ட. அப்போ அவங்களும் சரி அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ இவன் வந்து இல்லை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நான் சொன்னேன், சரி நான் வந்து நீயே டவுன்லோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியாது பாஸ்வேர்டெலாம் வந்து ஆட்டையை போட்டுக்க முடியும்லாம் எனக்கு தெரியல. இவன் என்ன பண்ணான், அவனோட மொபைலில் எனக்கு என்னோட ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்து அவன் பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டான், அவனோட இதில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டான், என்னோட மொபைலில் தனியாக அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான். எனக்கு அது தெரியாது உறவுகளே, இவன்ட்டையும் என்னோட ஐடி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் டெய்லி 17 ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சேட் பண்ணுறேன், சிவாட்ட, நான்சிட்ட, எல்லோரும் யாரெல்லாம் வந்து பேசுகிறாங்களோ எல்லாத்துட்டையும் சேட் பண்ணுறேன். போன புதுசில் நம்ம சேட்டிங் தானே பண்ணுவோம், எந்த ஆப்லேயுமே போஸ்ட் போடுறதோ, போஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன் போஸ்ட்டு, ஆனால் போஸ்ட் எனக்கு போட தெரியல முதல்ல, அதனால் சேட்டிங் தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கோமா, எனக்கு 1 குழந்த, உனக்கு 2 குழந்த, அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே 3 ஸ்ட்ரீமும் ஜாயிண்ட் ஆகுது. காமர்ஸு, ஆர்ட்ஸு, சயின்ஸு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். தனித்தனியாக யாரெல்லாம் வேலையில் ஃப்ரீயாக இருக்காங்களோ வந்து சேட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சேட் போயிட்டுருக்குது. கரெக்டாக 59 மினிட்ஸ் ஆச்சு உறவுகளே.
இப்படி சேட்டிங் போயிட்டுருக்கு. இவன் வந்து தனியாக வேலைக்கு போகிறேன்ட்டு மத்தியானத்தில் போனான்னா ஏதோ மரத்தடியில் உட்காந்து இந்த சேட்டிங் யார்கிட்டலாம் பண்ணுறேன்னு இவன் வந்து ஸ்பை பண்ணிகிட்ருக்கான். அது எனக்கு தெரியவே தெரியாது உறவுகளே. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இதுக்கு மேலே தான் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு படித்தாண்டா பத்தினியை எவ்வளோ ஸ்ட்ராங்கு ஆக்குறான். பயந்தாங்குழியாக இருந்த என்னையை எப்படி சிச்சுவேஷன் வந்து என்னையை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அப்புறம் வந்து இவனுக்குனே வாழ்ந்துட்டு இருந்ததுக்கு எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் எப்படி எனக்குன்னு உண்டான ஸ்பேஸை வந்து போராடினேன். நான் ஃபேஸ்புக் வந்து என்னோடய பார்லருக்கு வேண்டி தான் போனேன். முகூர்த்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டால் அங்கே வந்து நல்லா கிளிக் ஆகும்னு தான் தீவிரமாக அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இவனுக்கு பிடிக்கலனாலும் நான் வந்து இப்படி தான் ப்ராட் மைண்ட் வச்சுட்டு இருந்தேன். நான் போய் புருஷனை தேடலை. நான் எனக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், இந்த கால் உடஞ்சதை வச்சு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான், எனக்கு ஒரு ஸ்பேஸுக்கு வேண்டி தான் போனேன். வேலை செஞ்சு சலிப்பாயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட இவன் கூட 10 வருஷத்து பக்கம் ஆயிடுச்சா. 2012னா 3ல் கல்யாணம். அப்போ எனக்கு ஒரு சலிப்பு மாதிரி ஆயிடுச்சு. வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அப்புறம் கால் வேறு வலிக்குது. அது பெயின் கில்லர் வேறு எடுக்காமல் இருந்தேன். பெயின் கில்லர் எடுத்திருந்தா வேறு பிரச்சனை. பெயின் கில்லர் கிட்னி போயிடும்ட்டு எடுக்கலை. அதனால அது வின்னு வலிச்சுட்டே இருக்குமா க்யூர் ஆகிற வரைக்கும். அப்புறம் சுகரும் எனக்கு அந்த டைமில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு 35ங்கும் போது வந்துச்சு ரோகலே. இல்லை அது முடிஞ்சுதான் வந்துச்சு. ஆமாம், அது முடிஞ்சுதான் வந்துச்சு. இது நடந்தது வந்து 2012. அப்போ 34ல் எனக்கு இந்த மாதிரி கால் உடஞ்சிருக்கு. இதோட என்னோடய லைஃப் ஸ்டோரி எபிசோட் 15 முடிக்கிறேன். அப்புறம் நாளை கழிச்சோ திருப்பி போட்டு விடலாம். இன்றைக்கி பேட்டில் ஃபீல்டில் வந்து 25th அடுத்த ஹியரிங் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். லைஃப் பேட்டலில் ஓரளவுக்கு என்னோடய நிம்மதியை தேடிட்டேன், என்னோடய சந்தோஷத்தையும் தேடிக்கிட்டேன். ஆனால் பேட்டில் என்ன ஆகுது அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3-4 monthஸில் தான் தெரியும் ரோகலே. பார்ப்போம். எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பார்ப்போம், நியாயம் ஜெயிக்கும். பாய் ரோகலே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட். காட் பிளஸ் யூ.